ஹே ஹாய்டா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. ஸோ எகெயின் நம்ம இன்னைக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். காதல் வித் சீனியர். அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் பார்த்தாலே தெரியுதுல்ல, ஜங்குக் மார்க்கு தான். ஸோ இப்போ நாம் இதுக்கு ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாமா? ஜங்குக் ஒரு ஹைஸ்கூல் படிக்கிற பையன். நீங்கள் அவனுக்கு ஜூனியர். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த எஃபில் ஒயன் கேரக்டருக்கு நேம் இருக்குடா, ஆரா. எஸ், இதான் ஒயன் கேரக்டரோட நேம். அண்ட் இப்போது ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப திமிரான கெத்தான ஒரு ரவுடி பையன். அண்ட் ஸ்கூல் ஃபுட்பால் பிளேயர் கூட. ஸ்கூல்லேயே அவன் தான் ஃபேமஸ். அண்ட் தேங்கானவும் தான். எஸ், இந்த எஃபில் தேங்கானவும் இருக்கார். நீங்கள் அப்படியே அவனுக்கு ஆப்போசிட்டு ரொம்ப சைலண்ட்டான பொண்ணு. யார்கிட்டையுமே அவ்வளோவா பேசவே மாட்டீங்க, எக்ஸப்ட் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிம்மி. பட் உங்களுக்கு ஜங்குக்னா அவ்வளோ இஷ்டம். அவனை எப்பவுமே சைட் அடிச்சுட்டே சுற்றிட்டு இருப்பீங்க. ஸோ இன்ட்ரோக்கு இது போதுண்டா. இப்போது எஃப்எஃப்குள்ளே போயிடலாமா? ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்கள் ஸ்கூலில் இருக்க ஃபுட்பால் ஸ்டேடியமில் உங்கள் ஸ்கூல் பிளேயர்ஸ்க்கும் இன்னொரு ஸ்கூல் டீமுக்கும் தான் மேட்ச்சு. ஆல்ரெடி 2 ரவுண்ட்ஸ் முடிஞ்சு எல்லோரும் பிரேக்கில் இருக்காங்க. உங்கள் ஸ்கூல் தான் இப்போ லீடிங்கில் இருக்குது. இதான் ஃபைனல்ஸ். ஸோ எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஃபைனல்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே இருக்க கேர்ள்ஸ்லாம் ஜங்குக் ஜங்குக்னு கத்திட்டு சேரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேடியமே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. நிம்மி, இவங்களுக்கு என்னடி சும்மா ஜங்குக் ஜங்குக்குன்ட்டு? அவன் என்னோட ஆள். இவங்களுக்கு எல்லாரையும் கொஞ்சம் அங்கிட்டு போய் கத்த சொல்லு. அடியே யாரா, என்கிட்ட பேசுகிற வாய கொஞ்சம் அவள்கிட்ட பேசுடி. ஆமாம், நான் சொன்ன மட்டும் புரியவா போகுது அவங்களுக்கு? சும்மா கையில் ஏதோ 2 ஜிகினா பேப்பர் எடுத்துட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு இருக்காளுங்க. வேற ஒன்று போய் பார்க்க வேண்டியதானே? ஏன் இந்த ஸ்கூலில் இவங்களுக்கு வேற பையனே கிடைக்கல என்ன? ஐயோ சரி சரி, புலம்பாதாரா. அங்கே பாரு, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் பார்க்குறா. அங்கே நெத்தியில் வேர்வை சொட்ட சொட்ட ஜங்குக்கும் தேங்கும் ஒருத்தர் பார்த்து அப்படி சிரிச்சுட்டே மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டவுட்டே இல்லை, அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஷியோரா ஜங்குக் டீம் தான் வின் பண்ண போகுதுன்னு. ஸோ நீங்கள் சேர் பண்ணிகிட்டே பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபைனலி அவன் லாஸ்ட் கோல் போட்டு மேட்ச் ஃபினிஷ் பண்ணி வைக்கிறான். அங்கே ஜங்குக்கும் தேங்கும் இப்படி சிரிச்சுட்டே ஹைஃபை பண்ணிட்டு டயர்டாக வந்து அங்கே இருக்க சேர்ஸில் உட்காடுறாங்க. அங்கே இருக்க கேர்ள்ஸ்லாம் ஓடி போய் வாட்டர் கொடுக்குறாங்க ஜங்குக்கும் தேங்கும். பட் 2 பேருமே யார்கிட்ட இருந்துமே வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கலை. அப்போ நீங்கள் நிம்மிக்கிட்ட 2 வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்து, ஓடி போய் கூட அங்கே பாரு எஞ்சின்ல எவ்வளோ டயர்டாக உட்காந்துருக்கான்னு. யாரா, இது நீயே போய் கொடுக்க வேண்டியதானடி? நிம்மி சொல்கிறத மட்டும் செய்டி, போய் கூட. உன்னை திருத்தவே முடியாதுடி, பார்க்குறேன் நீயே எப்போ தான் போய் பேசுகிற, எப்போ தான் உனக்கு செட் ஆகுதுன்னு இன்னும் சொல்லிட்டு வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போய் தேங்கிட்ட கொடுக்குறா. தேங் நிம்மியை பார்த்ததும், ஜிமி வந்துட்டியா? என்னடா இன்னும் ஆளை காணுமேன்னு பார்த்துட்டு இருந்தேன், வந்துட்டேன். அப்படியே நிம்மி கையில் இருக்க வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கி ஒன்று ஜங்கு கிட்டே கொடுத்துட்டு இன்னொன்று தேங் குடிக்கிறாரு. தேங், இன்னும் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் என்ன ஜிம்மின்னு கூப்பிடாதன்னு? ஒன்று ஆன்ட்டி கிட்ட சொல்லி கொடுக்குறேன். ஆவுன்னா ஆண்டிட்டு தான் போவியாடி? சரி அதை விட உன் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா கேட்டு ஜங்குக்க பார்க்குறாரு. அவங்க தேங்க பார்த்து கேவலமாக ஒரு லுக்கு விட்டு, டேய் கம்மன் இருக்க மாட்டியா நீ? ஜங்குக்கா நீ எம்மேதாரா, நீ சொல்லு ஜிம்மி. அவன் எங்க சொல்கிறா? அதோ என்னதான் இன்னும் இப்படி தூத்து அனுப்பி விட்டுட்டு இருக்கா. அது சரி, போய் உன் ஃப்ரெண்டாண்ட சொல்லு. இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே உன்னை தூத்து அனுப்பி விட்டுட்டு இருந்தான்னு வையன், நீ தூத்து சொல்கிறதுக்கு எந்த நியூஸுமே இருக்காதுன்னு. தேவம் என்ன சொல்ற நீ? புரியுற மணி உனக்கு பேசவே தெரியாதா? அடி அரமெண்டல், இங்கே பாரு. அங்கே ஸ்டேடியமில் இருக்க ஒரு கேர்ள் குரூப்பை காட்டுறாரு. என்ன தேவம் சொல்லவே இல்லை? ஆளா இப்போ இருந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற அப்படிங்க. அங்கே ஒன்று நிற்கிது பாரு, பாதி சட்டையை போடாமல் தலைமொழியை விரிச்சு விட்டு, அது பேர் மாயாவான். அந்த மாயா இந்த ஐயாவுக்கு ரூட் விட்டுன்னு இருக்காங்க. ஐ திங்க் கொஞ்ச நாளில் கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு. என்னடா ஜங்குக்கா, நான் சொல்கிறேன் சரிதானே? டேய் தேங்கா,
உனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு தான் அதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஆ மாயா ஆயான்ட்டு பொத்தின்னு இருறா கொஞ்ச நேரம். இப்போ இப்படி தாண்டா சொல்லுவீங்க, பார்க்குறேன் இது எத்தனை நாளைக்குன்னு. ஏய் ஜிம்மி, உன் ஃப்ரெண்டை உஷாரா இருக்க சொல்லுண்ணா, இல்லைனா தோ இந்த முயல் குஞ்ச அந்த ஆயா சை மாயா கொத்தின்னு போயிடும்னு. சரி நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்லிட்டு நிம்மி அங்கேருந்து போயிடுறா. சரி ஜங்குக்கா, சரி வாங்க கிளம்பலாம். கிளம்பலாமா? எங்கடா, எங்கே போகிறது கிளம்பி? கிளாஸ்க்கு தான்டா, வேற எங்கே கூப்பிட போகிறேன்? நான் தேங்கா சரியில்லையே, நம்ம கிளாஸ் பக்கம் போயே பல நாள் ஆச்சு, நீ இப்பெல்லாம் சொல்ல மாட்டியே. டேய் டேய் ஏன்டா, நானே நல்லவனா இருக்கலாம்னு பார்த்தாலும் விட மாட்டல நீ. டே பிச்சை, உன்னை பற்றி எனக்கு தெரிகிறது, என்னை பற்றி உனக்கு தெரிகிறத விட நம்ம 2 பேரை பற்றி இந்த எஃப்எஃப் கேட்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ மூடின்னு கேட்டா அமைதியா, அதுவும் கரெக்டு தான்டா. அப்புறம் மச்சான் என்னடா அவளை கண்டுக்கவே மாட்ற? எவளை யாராடா சொல்கிற? ஏய் அதான்டா ஆரா. டேய் அவ ஜூனியர்ரா, ஜிப்பா போடுறா. டேய் என்கிட்ட உருட்டின்னு தெரியல நீ. டேய் மண்ணுல குஞ்சு நடிக்காதடா. டேய் ஏங்க சாப்பிட்றியா கொஞ்சம்? எல்லாம் எதுவும் இல்லைண்ணா, இப்படி புலம்பின்னு தெரியாத ஊருக்குள்ள. அது எப்படி ஒன்றும் இல்லையா? அதான் அவளை வேற ஒருத்தன் பார்த்தான்னு அவன் வாயை உடைச்ச, இன்னொருத்தன் ஃபாலோ பண்ணுறான்னு அவன் காலை உடைச்ச, இப்போ ஜூனியர்ன்ற. அதெல்லாம் அதெல்லாம் அப்படிதான். நான் இப்போ லவ் பண்ண நிலைமையெல்லாம் இல்லைண்ணா, நமக்கும் அதுக்கும் செட் ஆகாது, அவ்வளோதான். ஓலா 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 ஓலம்மா. டேய் குஞ்சு, ஓலெல்லாம் வேற வெட்டியாச்சும் போயும். சரியா? உனக்கு அவளை எவ்வளோ பிடிக்கும், அவளை எப்படிலாம் வாட்ச் பண்ணுறேன்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். டேய் தேங்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணே. ஏன் ஒரு வாட்டி நான் பட்டது தெரியாதா உனக்கு? எனக்கு எல்லாமையும் தெரிஞ்சனால தான் பேசுகிறேன்னா. அவள் உனக்கு கொஞ்சம் கூட ஒர்த்து இல்லை. ஆனால் டேய் அவளை பற்றி பேசாதுன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது? ஏய் அப்படி தாண்டா பேசுவேன். ஏன் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு எனக்குலாம் ஆசை இருக்காதா? முன்ன மாதிரி ஜாலியாக இருக்கணும்னு எனக்குலாம் தோணவே தோணாதா என்ன? டேய் தேங்கா, அதெல்லாம் வேணாண்டாங்க அத்தா. டேய் ஆனா பின்னாடி பித்து பிடிச்ச மணி தெரிஞ்சிட்டு இருக்காடா. ஆனா அவ மணி கிடையாதுடா. அவ நான் எப்படா சொன்னேன் யாரா அவ மணின்னு? ஆறாலாம் அவ இந்த காலத்து பொண்ணுங்க லிஸ்ட்லயே சேர்க்க முடியாதுடா. அவ அவ தனி, அவ ஸ்பெஷல்ரா. ஏ ஏ ஏ நிறுத்து வரா ஓராவா? டேய் ஜமுகா, அப்போ ஒத்துக்கிறியா? ஏய் ஆமாடா, அவ என்னோட ஆறாதாண்டா. அதுக்கு இப்போ என்ன? டேய் அம்மா, இப்போ ஏன்டா அப்படியே சுற்றின்னு இருக்க? போய் அவள்கிட்ட ஒரு லவ் சொல்லி. ஏ நிறுத்துடா. இல்லடா தேங்கா, நான் அவள்கிட்ட இப்படிலாம் சொல்ல மாட்டேன். அதுக்குன்னு நான் ஒரு டைமிங் வச்சுருக்கேன்டா, அப்போ சொல்லுவேன் பாரு. டைமிங்கா? என்னடா இது எப்போடா? சரி எப்போ? டேய் நெக்ஸ்ட் வீக் ஃபேர்வெல் பார்ட்டி வருதுல்ல, அப்போ சொல்லலான்னு இருக்கேன். ஓ ஆல்ரெடி பிளான் போட்டு தான் இப்படி இருக்கியா? ஏய் அதெல்லாம் இல்லைடா பிச்சை, உங்ககிட்ட சொல்லாமல் எந்த பிளானாச்சும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேனா? விட்டாதடா டேய். சரி சொல்லு என்ன பிளான்னு? இங்கே அப்படியே ஜங்குக்கும் தேங்கும் பிளான் பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் இன்ஸ்டாவில் ஜங்குக்கோட அக்கௌண்ட்குள்ளே போய் அவனோட போஸ்ட் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஐயோ என் ஆள் எவ்வளோ அழகாக இருக்கு, கண்ணை பாரு நல்ல பெருசா முட்டையா. அச்சோ அதோட அந்த லிப்ஸை பாரு, ஒரு பையனுக்கு எவ்வளோ அழகாக லிப்ஸ் இருக்கும்னா அது என் ஜில்லுக்கு மட்டும்தான்.
அந்த பல்லு கூட இவ்வளோ அழகா இருக்கு. இப்படி முயல் குட்டி மானி காதை பாரு, எனக்கு இப்படி கடிச்சு வைக்கணும் போல இருக்கு. ஆனா பாரு ரவுடி பையன் எப்படி பாக்குறான்னு. நீங்க அவனோட ஒவ்வொரு போஸ்டா பார்த்துட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு போஸ்டோட கமெண்ட்ஸும் செக் பண்றீங்க. அப்போ ஒரு கமெண்ட் பாக்குறீங்க, இது என்ன, யார் இது? எல்லாரும் எமோஜி தான் போட்டிருக்காங்க, ஆனா இவன் மட்டும் இதை போட்டிருக்கா. என்ன ஜங்கு பில்யூபி மைனா? எவ அவ? நீங்க ஃபாஸ்டா ஐஜி விட்டு வெளியே வந்துட்டு நிம்மிக்கு கால் பண்றீங்க. நிம்மி லாஸ்ட் ரிங்ல தான் கால் அட்டன் பண்றா. நிம்மி என்ன தானே பண்ணுவ? உனக்கு கால் பிக் பண்றதுக்கு இவ்வளோ நேரமா? எனக்கு வேலைலாம் இருக்காதாடி. சரி சரி என்னன்னு சொல்லு. அது என் ஜில்லோட இன்ஸ்டா அக்கௌண்ட் இருக்குல்ல, அதில் எல்லா போஸ்ட்டுக்கும் இவ்வளோ ஒரு தேடி என் ஜில்லோட ஒரு போஸ்ட்டுக்கு வில் யூ பி மைன்னு கேட்டிருக்கா. என்னடி சொல்கிற? இவ்வளோ ஓப்பனா டைரக்டா யாரடி கேட்டது? அதண்ணி எனக்கும் தெரில. சரி சரி பதறாத. அந்த ஐடி நேம் என்ன? ஐடி நேம்மா இரு பார்க்குறேங்க. நீங்கள் அப்படியே காலை ஸ்பீக்கரில் போட்டுட்டு எகெயின் ஐஜிக்குள்ளே போய் ஜங்குக்கோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் கமெண்ட் செக் பண்ணுறீங்க. ஹே பார்த்துட்டேன். நீ மாயான்னு ஏதோ காட்டுதுடி. எவ? என்ன மாயாவா? என்னடி இவ்வளோ உனக்கு முன்னாடியே தெரியுமா என்ன? ஆமாம் ஆமாம் தெரியும்டி, மறந்துட்டேன் சொல்கிறதுக்கே. தெரியுமா? நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. அது தெரியும்னா இன்னைக்கு தான் தெரியும் ஸ்கூலில். தேங்கல அவன் தான் சொன்னான். என்ன தேங்கண்ணவா? நிம்மி இதை ஏன்டா நீ என்கிட்ட ஸ்கூல்ல சொல்லலை? மறந்துட்டேன்டி. அப்படி சொல்லியிருந்தா மட்டும் நீ என்ன அவகிட்ட போய் சண்டை போட்டிருக்கவா போகிற? இல்லை ஜங்குக்கண்ணகிட்ட போய் டைரெக்டாக சொல்லிடுவேன் என்ன? அது கரெக்டு தான், சொல்லியிருக்க மாட்டான். எனக்கு தான் அவனை பார்த்தாலே ஏதேதோ அப்படியே நர்வஸா, ஹார்ட் பீட்லாம் அப்படியே ஃபாஸ்டா. ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது? தெரியும்டி, இப்படி என்கிட்ட தான் ஏதாச்சும் கேட்டு வந்து நிற்பானே. அதான் நான் முன்னாடியே ஒரு ஐடியா யோசிச்சு வச்சுட்டேன். நிம்மி யூ ஆர் தி கிரேட் ரே. நான் எப்படின்னு நீ தான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்க. அது சரி ஐடியா என்ன சொல்லு. அப்படி கேளு. நெக்ஸ்ட் வீக் சீனியர்ஸ்க்கெலாம் ஃபேர்வெல் பார்ட்டி வருதுல்ல, அப்போது உன்னோட லவ்வை சொல்லிவிடு சரியா? மண்ணாங்கட்டி இதான் உன் ஐடியாவா? அவன்கிட்ட டேரக்டராக சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருந்தால் நான் ஏன்டி உங்ககிட்ட ஐடியா கேட்க போகிறேன்? பின்ன எப்படி தாண்டி உன் லவ்வை சொல்லுவேன்? இன்னும் 1 வீக் தான் இருக்குது, அது வரைக்கும் தான் உனக்கு டைம். நெக்ஸ்ட் எல்லோரும் காலேஜ்லாம் ஜாயின் பண்ணால் அப்புறம் உனக்கு லைன் பெருசாக்கிட்டே போகும். நீ அமைதியாக இரு நிம்மி. நானே ஆல்ரெடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன், இல்லை நீ வேற இன்னும் பயமுறுத்தாத. நானே யோசிச்சுக்கிறேன் போடி. சரிதான் போடி. நீங்கள் நிம்மிக்கிட்ட கால் பேசிட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்டு யோசிக்கிறீங்க என்ன பண்ணலாம், எப்படி பேசலான்னு. இப்போது அப்படி ஒரு 4 days பாஸ் ஆகுது. டுடே தான் ஃபேர்வெல். ஸோ நீங்கள் அப்படியே மிரர் முன்னாடி நின்று உங்கள் கையில் இருக்க ஸ்வான் சாம் போட்ட ஒரு ப்ரேஸ்லெட்டை பார்க்குறீங்க. இன்றைக்கி எப்படியாச்சும் இது கொடுத்துடணும். அவன் கையில் இது மாட்டிருக்கிறத பார்க்கணுன்னு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. யூ கோனா டூ இட் ரீ. அப்படியே உங்கள் ஹேர் அண்ட் மேக்கப்லாம் ஃபினிஷ் பண்ணுறீங்க. நீங்கள் டுடே ஃபேர்வெல்ன்றனால உங்களுக்கு யூனிஃபார்ம்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் அழகாக ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் ஃப்ராக் வியர் பண்ணி அதுக்கு அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான லிப்ஸ்டிக் போட்டு ரெடி ஆகுறீங்க. நீங்கள் தென் அப்படி நீங்களும் நிம்மியும் ஸ்கூல் ரீச் ஆகுறீங்க. இங்கே ஜேகேமாவும் டே அண்ணாவும் முன்னாடி ஸ்கூல் வந்துட்டாங்க. அப்படியே எங்கள் பாட்டி நடக்க ப்ரேஸ்லலாம் உட்காந்து 2 பேரும் அப்படியே பேசிகிட்ருக்காங்க. அப்போது நீங்களும் நிம்மியும் பாட்டி ஹால்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. மச்சான் அங்கே பாரு ஆளை வந்துட்டா உங்களை பாயிண்ட் பண்ணுறாரு. அவன் அப்படியே உங்களை பார்க்குறான்.
அவ்வளோதான். அப்படியே அவன் கண்ணை அசைக்காமல் பார்க்குறான் உங்கள. உங்கள் லாங் ஹேர் அப்படியே ஹிப் வர இருக்குது. ஜஸ்ட் ஒரு மினிமலிஸ்டிக் செயின் வியர் பண்ணிக்க. உங்கள் மில்கி நெக்கு, ஐலனஸ் திக்காக போட்டு அப்படியே ஷார்ப்பாக தெரியுற உங்களோட ஐஸ்னு ஒன்று ஒன்றா பார்க்குறான். இவ்வளோதான், அவன் டோட்டல் ஃப்ளாட்டு. டேய் ஜங்குக்கா, வலியுதுடா. டேய் என்னடா இப்படி இருக்கா? உனக்கு தான் மச்சான், இல்லையாதடா டேய். எனக்கு மட்டும்தானா டயாங்க. வரவனாவது உடலை சொருகிடுவானா என்ன? ஏய் அதெல்லாம் ஒன்றும் சொருக மாட்டான். சரி மச்சான் தான் வந்துட்டால, போய் சொல்ல வேண்டாம் தானடா. ஏய் இப்போ தான்டா வந்திருக்கா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். நீ நிம்மிய அந்த பார்க்கிங் பக்கம் அவளை கூட்டின்னு வர சொல்ல. அப்புறமா என்ன? பார்க்கிங்க்கா? அது சரி சரி, உங்கள் 2 பேர்கிட்டவும் வராரு. ஏய் ஜிம்மி, என்னடி நிப்பான் பெயிண்டா ஒழுங்காக காயில் போலையே. இங்கே பாரு, அங்கங்கே ஒட்டின்னு இருக்குது. தேங் ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் தான் போட்டிருக்கேன்னா. தெரியுதுடி பார்த்தாலே. அப்புறமா நீ அவளும் பார்க்கிங் வந்துருங்கண்ணா. பார்க்கிங்க்கா? எதுக்கு? ஏய் ஜிம்மி, சொல்கிறது மட்டும் செய்டி. ஏன் எதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுன்னு இருக்காத. நீ எங்கே வா, அப்போ உனக்கே தெரியும். சரி சரி, நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அவளை. நான் கால் பண்ணுறப்போ கரெக்டாக அவளை கூட்டின்னு வந்துடு. டைமிங் முக்கியம். சரி சரி, டோன்ட் வரி என்ன, அதெல்லாம் நான் கரெக்டாக கூப்பிட்டு வந்துடுறேன். நீ போ. என்ன சொல்கிறா? தேங்கும் போயிடுறாரு. அப்போது அங்கே மாயா அவள் ஃப்ரெண்ட்ஸோடு நின்று ஜங்குக்க பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்கா. ஹே காய்ஸ், இங்கே பாருங்க, எனக்கு என்ன ஆனாலும் சரி நான் என்னோட லவ்வை எப்படியாச்சும் வந்துட்டு சொல்லிடணும். இதுக்கு மேலே நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ எல்லோரும் விஷ் பண்ணுங்க, எனக்கு ஓகே ஆகிரும் கண்டிப்பாக. இன்னும் சொல்லிட்டு அவள் அப்படி ஜங்கு கிட்ட வரா. ஜங்கு தேங்க பார்த்து, டேய் பண்ணாடா என்னை பார்த்து வந்துட்டுருக்கா. இன்னைக்கு என்ன மச்சா தெரியும், ஒன்று தான் அவன் நோக்கின்னு இருக்கா. அப்போ ஒன்றை பார்த்து வராமல் என்னை பார்த்தா வருவா? டேய் பிச்சை, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். இந்தி இடத்த காலி பண்ணும் போத, இது சரியில்லை அப்படின்னு ஜங்குக்கும் தேங்கும் அந்த இடத்த விட்டு எந்திச்சு போகலான்னு பார்க்குறாங்க. பட் மாயா, ஜங்குக் வெயிட். டேய் வேணாடா, என்னை கூப்பிட்றா. ஒன்று தான்றா கூப்பிட்றா, என்னன்னு கேள்றா. டேய் என்னடா அது? ஜங்குக்கும் திரும்பி பார்க்குறான். அப்போ மாயா ஜங்கு கிட்ட வந்து, ஜங்குக் இன்னும் மாயா. சரி, அதுக்கு என்ன போ? நான் ரொம்ப நாளாகவே உங்களை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இனியவா? அஜோ இல்லை இல்லை, எனக்கு இந்த லவ்லாம் எனக்கு தெரியும் உங்களுக்கும் இந்த லவ்லாம் பிடிக்காதுன்னு. இன்னும் நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி. எனக்கும் இந்த லவ்லாம் பிடிக்காது உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வர. பட் இப்போது பண்ணி தான் ஆகணும் போல். ஐயோ வெயிட் ஸ்டாப். இங்கே பாருமா, எனக்கு லவ்லாம் பிடிக்காது தான். அண்ணா அதை மீறி லவ் பண்ணக்கூடாதுன்னு இருந்தவன அந்த லவ்வையே பிடிக்கிற அளவுக்கு ஒருத்தி லவ் பண்ண வச்சுருக்கா. அவளும் இதோ இந்த கேம்பஸ்குள்ளே தான் இருக்கா. ஸோ ஜங்குக், என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்களா? அதுவும் இங்கே நம்ம ஸ்கூல்லையா? யார் அது? அது இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா நானே அந்த பொண்ணுக்கிட்ட என்னோட லவ் சொல்லலை. ஸோ நீங்கள் இப்போ போகிறீங்களா? ஓகே. மாயாவும் போயிடுறா. அவளுக்கு ரொம்பவே அப்செட் ஆகிடுச்சு. என்ன ஜங்குக்கு வந்துட்டு அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு. அப்போ ஜங்கு கிட்ட வந்துட்டு, டேய் நான் வேண்டா, நான் சொல்கிறா. டேய் அவள் வாட்டுக்கு வந்துட்டு
ஜங்குக், நான் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டாடா. என்ன மச்சான் சொல்கிறேன், இவ்வளோ டேரெக்டாக சொல்லிட்டா? ஆமாடா அண்ணா, நான் சொல்லிட்டேன் டேரெக்டாகவே, இல்லை நான் நோட் பண்ண லவ் பண்ணுறேன் அப்படின்னு. ஏண்டா ஏதாச்சும் பேசி அப்புறம் சொல்லியிருக்க வேண்டாம். இல்லைடா, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இப்படி ஏதாச்சும் பேசினா ஏன் இழுத்து இழுத்து இது வேற நிலைமைக்கு தான் வந்து நிற்கும். அதான் டேரெக்டாக சொன்னோன்னே அவளே புரிஞ்சினாலும் என்னவோ அப்படின்ற. சரி சரி வா, நம்ம பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இங்கே இவங்க 2 பேரும் அப்படியே பார்ட்டியை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது டைம் அப்படியே ஸ்லோவாக பாஸ் ஆகி அப்படியே ஈவினிங் டைம் ஆகுது. பார்ட்டிலாம் முடிஞ்சு எல்லாரும் அப்படியே ஸ்கூல் விட்டு போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தயாங் நிம்மிக்கு கால் பண்ணுறாரு. நிம்மி ஃபர்ஸ்ட் ரிங்லேயே கால் அட்டன் பண்ணுறேன். நிம்மி ஃபர்ஸ்ட் ரிங்லேயே கால் அட்டன் பண்ணிட்டா. ஏய் ஜிம்மி, எங்கடி இருக்கா? எங்கே இருக்கீங்க 2 பேரும்? நாங்கள் ஏதோ இங்கே தான் தயாங், கிளாஸ் ரூமில். சரி சரி. ஏய் ஜிம்மி, அவளை கூட்டு வாடி இப்போ பார்க்கிங்க்கு. இப்போவா? சரி ஓகே. ஆனால் தயாங் நீ இன்னும் எதுக்குன்னே சொல்லலை. ஏய் நீ கூட்டு வாடி, உனக்கே தெரியும். சரி சரி வெய் வரேன். நீ நிம்மி கால் கட் பண்ணிடுறா. ஏய் அரா வாடி. எங்கடி, எங்கே கூப்பிட்ற? சும்மா தாண்டி வா அப்படின்னு அப்படியே உங்களோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி நிம்மி கூப்பிட்டு போகிறா வெளியே பார்க்கிங்க்கு. ஹே நிம்மி, எப்போ எதுக்குள்ள என்ன பார்க்கிங் கூப்பிட்டு வந்த? எனக்கே தெரில ஒயன், தேங்க தான் வர சொன்னா. இரு, நான் பேசிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் தேங்கனாவையும் ஜங்குக்கையும் பார்த்துடுறீங்க. ஏய் இவங்க 2 பேரும் ஏன்னா ஜங்குக்கு எங்கே இருக்கான்? எதுக்கு என்ன இங்கே கூப்பிட்டு வந்த? நிம்மி நிம்மி என்ன பிளான் பண்ணியிருக்க நீ? ஹே நான் ஒன்றும் பிளான் பண்ணலடி. இரு எனக்கே தெரியாது. தேங்க தான் கூப்பிட்டு வர சொன்னான். நிம்மி உனக்கு அவ்வளோதான், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? உனக்கு தான் தெரியல நிம்மி. எனக்கு அவனை பார்த்தா இப்படி படப்படன்னு ஆகுது. ஐயோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே தேங்கண்ணா வராருங்க 2 பேர் கிட்டவும். ஏய் ஜிம்மி இங்கே வா அப்படின்னு நிம்மியை கூப்பிட்டு தேங்கண்ணா தனியாக வேற பக்கம் போயிடுறாரு. இப்போ நீங்கள் எப்படி தனியாக அந்த பார்க்கிங்கில் நின்றுட்டுருக்கீங்க. ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஜங்குக் அவன் பைக்கோட நிற்கிறான். ஐயோ கடவுளே, எதுக்கு தான் இவங்க இப்படி பண்ணுறாங்களோ? நீங்கள் எப்படி தனியாக பேசிட்டு நிற்கிறீங்க. அப்போ ஜங்குக், ஒய் இங்கே வாடி. என்ன டியா? ஐயோ கூப்பிட்றானே. நீங்களும் மெதுவாக ஒரு ஸ்டெப்பாக வச்சு போகிறீங்க. ஏய் என்னடி அங்கே பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்க? என்ன கோயிலா? ஒழுங்கா நடந்து வாடி. நான் சொல்கிறான், நீங்களாம் அப்படியே ஸ்லோவாக நடந்து போகிறீங்க. ஜங்குக் என்ன என்ன கூப்பிட்டீங்க? என்ன கூப்பிட்டீங்கன்னா என்னடி திணறிட்டு இருக்க? இல்லை இல்லை ஜங்குக்கா, பேசுறதுல விடிஞ்சிரும் போலையே. என்னடி நான் என்ன பண்ண உன்ன இவ்வளோ பயந்துட்டு இருக்க? பயப்படலாம் இல்லை, ஏதோ ஏதோ மணி நர்வஸாக இருக்கு. நர்வஸாக இருக்கா? எதுக்கு? நீ நர்வஸ் ஆகிற அளவுக்கு நான் ஒன்றுமே பண்ணலைடி. அப்படின்னு அப்படி அவங்க ஹேண்ட்ஸ் பிடிக்கிறான். ஜங்குக்கா ஜங்குக்கா. ஏய் என்னடி சும்மா பேரை மட்டும் ஜங்குக்கான்ற? அதாவது பேசு. ஏய் இங்கே பாருடி, உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு. ஆனால் அதை நீ சொல்கிற மணி தரல. அதான் அதை சொல்கிறதுக்கு நானே என்னை கூப்பிட்டேன் அப்படின்றான். உங்களுக்கு அவ்வளோதான் அப்படியே மூச்சு ஸ்டாப் ஆகிருச்சு. ஜங்குக்கா இல்லை 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 நான் நாளைக்கு பேசுகிறேன்னு. நான் இப்போ வீட்டுக்கு போட்டா
ஆ ஏய் சும்மா அப்படி நடிக்காதடி பயந்தம்மா நீ. ஆ நானும் நடிக்கல ஜோங்கக்கா. எனக்கு உங்களை பார்த்தா பயமாலாம் இல்லை. ஆனால் ஆனால் நர்வஸாக இருக்கு. ஏனே தெரில. நீங்கள் நீங்கள் பார்த்தா, நீங்கள் கிட்ட வந்தா அப்படியே அப்படியே எனக்குள்ள ஏதோ பண்ணுது. ஓ இது நீ அன்னைக்கு எப்படி என் கிளாஸ் ரூம் வெளில நின்று நான் பார்க்கலன்னு ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தியே அப்போ தெரியலையாடி? அப்புறம் அன்னைக்கு நான் விளாட்றப்போ ஸ்டேடியத்தில் எனக்கு தெரியாதுன்னு நினச்சி தண்ணி குத்து விட்டியே அப்போ தெரியலையாடி? அப்போ என்னமா சார்ல உனக்கு? அது அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணீங்களா? எப்போ எப்போ நீங்கள் நோட் பண்ணீங்க? ஆமாம், நான் சிஐடி ஆஃபீஸரு. நீ எப்படி பார்க்கறது நோட் பண்ணுறதுக்கு? இப்படி எட்டி பார்த்தா தெரிய போகுது. இதுக்கு இதுக்கிட்டே நான் நோட் பண்ணணும் உட்காந்து. ஐயோ சரி அமைதியாக இருங்க அண்ணா. சரி எதுக்கு இங்கே கூப்பிட்டீங்க? அதுவும் என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லை. நிம்மி பாட்டுக்கு கூட்டு வந்து விட்டுட்டா. இப்போ பாருங்க, நான் தான் மாட்டிக்கிட்டேன் உங்ககிட்ட. என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தரல எனக்கு. அதான் சொல்லிட்டேன்லடி, எல்லாமே சொல்லலாம் கூப்பிட்டேன்னு. அப்புறம் என்னடி ஓரா பண்ணுற? அப்போ அப்போ சொல்லுங்க. என்னடி சொல்லணும்? நான் சொல்லணும் உனக்கு இன்னும்? அதான் ஏதோ சொல்கிறதுக்கு கூப்பிட்டேன்னு சொன்னீங்கள, சொல்லுங்க. ஓ மேடம் சொல்ல மாட்டீங்க, அண்ணா நான் சொல்லணும். இந்த பொண்ணுங்களுக்கு இதான் வேலையாடி. பசங்களை எப்படியே அள்ளி விட்டுட்டு ஏனாலும் பசங்க தான் முதல்ல சொல்லணும், முதல்ல பண்ணணும். இதே தான் அவங்க வேலையாடி. அப்படி இல்லை, இருந்தாலும் பசங்க சொன்னாதான் அது ஒரு ஃபீலா அப்படி நல்லா இருக்கும். சொல்றீங்களா ஜங்கக்கா? இல்லை முடியாதுடி, சொல்ல முடியாது. ஏன் 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 சொல்ல முடியாது? நான் ஒன் பண்ணி லவ் பண்ணுறேன். நீ நன்றி பண்ணுற, நீ சொல்லு, சேஞ்சிங்காக இருக்கட்டும். நானா? நான் எப்படி? நாடி இழுத்துன்னு இருக்கேன். நான் எப்படின்னா அப்போ நான் எப்படி சொல்கிறது? சொல்றி ஒழுங்கா. ப்ரப்போசலை மிரட்டி கேட்குறது பாரு. என்னடி தன்னால் சத்தமாக பேசுடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சொல்கிறேன். நாடி சொல்கிற? என்ன சொல்ல கூப்பிட்டீங்களோ, என்ன சொல்ல சொன்னீங்களோ அதை சொல்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன? ட்ரையல் பார்க்கணுமா? ஐயோ ஜங்கக்கா அது இல்லை. அப்புறம் என்ன என்ன உங்கள் பைக்கில் ரவுண்ட் கூட்டிகிட்டு போகிறீங்களா? எனக்கு பைக்கில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சொல்கிறத கேட்டு ஜங்குக்கு அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு வண்டியில் ஏறி உட்காந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் அப்படியே ஷோல்டர் பிடிச்சி பைக்கில் டபுள் சைட் கால் போட்டு உட்காருங்க. போவாடி. போங்க அப்படின்னு ஒன்று. அவனும் பைக் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பார்க்கிங் விட்டு ஸ்கூல் விட்டு வெளில வரான். அவன் தயங்கும் நிம்மியும் அந்த சைடு தான் நிற்கிறாங்க. நிம்மி உங்களை பார்த்தோன்னே அவ்வளோதான் அவளுக்கு. நீங்கள் தான் அதுன்னு நம்பவே முடியல. தயம் என்ன இது நிஜமா? ஜங்குக்கான பிள்ளையோட உட்காந்து போகிறது ஆறாவா? அதான் எனக்கும் தெரில. சரி அவன் வரட்டும், அப்புறம் கேட்போம் அப்படின்னு அவங்க 2 பேரும் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜாங்கோ உங்களை அப்படியே ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே கூட்டு வரான். அந்த ஸ்ட்ரீட்டில் அவ்வளோவா ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. அப்படியே பில்டிங்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதில் பீப்புள்ஸ் இருக்காங்களான்னு கூட தெரில. இந்த ஈவினிங் டைமில் ஸ்ட்ரீட் லைட்ஸோட சில் ப்ரீஸ் சேர்ந்து அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. தென் அவன் அப்படியே பைக்கை ஒரு மரத்துக்கு கீழே ஸ்டாப் பண்ணுறான்.
நீங்கள் அப்படியே ஸ்லோவாக பைக்லேருந்து இறங்கி நின்று அப்படியே அந்த தெருவை சுற்றி பார்க்குறீங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டே. தென் ஜங்குக்கும் பைக்லேருந்து இறங்கி அப்படியே பைக்கில் சாஞ்சு உங்களை பார்க்குறான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. இப்போது அவங்கள பார்த்து சிரிச்சிட்டே, ஏய், அதான் நீ கேட்ட மணி, உனக்கு பிடிச்ச மணி பைக்கில் கூப்பிட்டு வந்துட்டல்லடி, இப்போ சொல்கிறேன் அப்படின்றான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே அவனோட ஹேண்ட்ஸை அப்படியே லைட்டாக ஹோல்ட் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்கள் ஐஸை பார்த்து உங்களோட ஹேண்ட்ஸை இன்னும் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே அவன் கண்ணை பார்த்து பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்கா, எனக்கு தெரியும் எத்தனையோ பேர், எத்தனையோ பொண்ணுங்க உங்களை லவ் பண்ணுறதா சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்கிறது அந்த மாதிரி கிடையாது. எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் அப்புறம் என்னோடய லாஸ்ட் லவ் ரெண்டுமே நீங்களாக மட்டும்தான் இருக்கணும். இது ஒன்று மட்டும்தான் நான் என் லைஃப் லாங் வர ஆசைப்பட்றேன். என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு நீங்கன்னு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஜங்குக்கா. மேபி இது கேட்குறதுக்கு வேணா ஜோக்காக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் என்னை நிறைய டைம் ஹீல் பண்ணியிருக்கீங்க. நான் என் லைஃப்பில் உங்களை பார்க்காம இருந்திருந்தா நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ், நிறைய மெமரிஸ் இதெல்லாம் கிடச்சிருக்காது எனக்கு. ஸோ ஜங்குக்கா, வில் யூ பி மைன் அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் அப்படியே அவன் 2 ஹேண்ட்ஸாலேயும் உங்கள் ஃபேஸை கப் பண்ணி அப்படியே உங்கள் ஐஸோடு பார்த்து, ஆரா, எனக்கு தெரியும்டி, எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் வேணா நீ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னோடய லாஸ்ட் லவ், எப்போவுமே ஒரே ஒரு லவ்வாக இனிமே நீயா மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்டி. இருப்பியாடி? ஜங்குக்கா, இருப்பேன் கண்டிப்பாக. எனக்கு தெரில, அவள் எப்படி என்ன ஏமாற்றிட்டு போனாலோ அதே மாதிரி நோ ஜங்குக்கா, நெவர். அந்த மாதிரி எப்பயுமே நான் உங்களை விட்டுட்டும் போக மாட்டேன், விட்டு கொடுத்துட்டும் போக மாட்டேன் அப்படின்றீங்க. அவன் அப்படியே ஸ்லோவாக அங்கே நெத்தியில் கிஸ் பண்ணி அப்படியே சிரிக்கிறான். 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அந்த மூமெண்ட் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உங்கள் 2 பேருக்கும். தென் அப்படியே கொஞ்சம் நேரம் 2 பேரும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எகைன் நீங்கள் எங்கள் ஸ்கூல் ரீச் ஆகிடுறீங்க. 2 பேரும் தேங்கானும் நிம்மியும் அப்படியே ஸ்கூலுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அவங்க 2 பேருக்காண்டியும் ஜங்குக் பைக்கை ஸ்டாப் பண்ணதும் நீங்கள் அப்படி ஸ்லோவாக இறங்கி அவனை பார்க்குறீங்க. அவனும் அப்படியே உங்களை பார்த்து அப்படியே ஷையாக ஸ்மைல் பண்ணுறான். எல்லாம் தூரத்தில் நின்று தேங்கானும் ஜிம்மியும் பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஜங்குக், ஏய் சரி போயிட்டு கால் பண்ணுறி என்ன, மறந்துடாதடி. என்ன? சரி மறக்க மாட்டேன், கால் பண்ணுறேன்னு. நீங்களும் பார்த்து சேஃபாக போங்கன்னு. சரியா ஜங்குக்கா? என்ன ஸ்பீடாக ஓட்டுறது, 2 பஸ்ஸுக்கு இடையில பூந்து போகிறது இதெல்லாம் வேணாம், சரியா? சரி நான் அப்பெல்லாம் போக மாட்டேன், நீயும் பார்த்து போன அப்படின்னு அவன் போக பார்க்குறான். பட் நீங்கள் ஒரு நிமிஷம் ஒன்று மறந்துட்டேன். நாடி மறந்த? எதாவது கொடுக்கணுமா என்ன? அப்படின்னு சைடில் அங்கிட்ட இங்கிட்ட பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். ஆமாம் ஒன்று கொடுக்கணும். நீங்கள் அப்படி சொன்னோன்னே அவன் அப்படி சிரிச்சிட்டு அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படி ஸ்லோவாக உங்கள் பேக்குள்ளே கைவிட்டு அந்த ஸ்வான் சாம் போட்டு ப்ரேஸ்லெட் எடுக்கிறீங்க. நீங்கள் அவன் ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கதை பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே அவன் ஹேண்ட்ஸை பிரித்து அந்த ப்ரேஸ்லெட்டை அவனோட உள்ளங்கையில் வைக்கிறீங்க. அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஏய் என்னதுடி இது? ப்ரேஸ்லெட் உங்களுக்கு தான் வாங்கினேன். எனக்கு ஆக்சுவலி இது எப்போயோ கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். பட் நான் தான் உங்களை பார்த்தாலே 10 அடி தள்ளி போய் நிற்பேனே, எப்படி கொடுக்குறது? அதான் இன்றைக்கி எப்படியாச்சும் கொடுக்கணும்னு நினச்சி வந்தேன். பட்
நீங்களே அதை நடத்தி வச்சிட்டீங்க. ஓஹோ அப்படின்னு சரி இப்போ நீயே போட்டு விட்றி. அப்படின்னு அவன் அப்படியே அவனோட ரிஸ்ட்டை காட்டுறான். நீங்கள் அந்த ப்ரேஸ்லெட் அன்ஹூக் பண்ணி அவனோட ரிஸ்ட்டில் மாட்டி விட்டுறீங்க. அது அவனோட ஹேண்ட்ஸ்க்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நீங்கள் எப்போவுமே இது ரிமூவ் பண்ணவே கூடாது, சரியா ஜங்குக்கா? ஏய் நான் எப்போதே ரிமூவ் பண்ணுவேன். பொடி பொடி. சரி, நான் கிளம்புறேன், என்ன டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் போக பார்க்குறீங்க. பட் இந்த டைம் ஏய் நில்றி அப்படின்னு அவங்கள ஸ்டாப் பண்ணுறான். என்ன ஜங்குக்கா? நானும் ஒன்று மறந்துட்டேன். என்ன மறந்துட்டீங்க? ஏதாச்சும் கொடுக்கணுமா என்ன? ஆமாம் கொடுக்கணும், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிட்ட கூப்பிட்றான். நீங்களும் போகிறீங்க. இது எல்லாமே தூரத்தில் நின்று தேங்கானவும் நிம்மியும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன 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 ஜங்குக்கா, என்ன கொடுக்கணும்? கண்ணை மூடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் உடனே ஐஸ் க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போது அவன் நெக்கில் போட்டிருக்க செயினை அன்ஹூக் பண்ணி அப்படியே உங்கள் கழுத்தில் மாட்டி விடுறான். நீங்கள் ஸ்லோவாக அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அந்த செயின் அப்படியே உங்கள் கழுத்தில் அழகாக தூங்குது. நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சிட்டே, ஓ இதான் மறந்தீங்களா? ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாடி, உன் கழுத்தில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இது நீங்கள் அப்படியே அவனுக்கு பாய் சொல்லிவிட்டு நிம்மிக்கிட்ட வந்துடுறீங்க. இங்கே தயாங்கனமும் ஜிக்கி கிட்ட வந்துடுறாங்க. டேய் சா என்னடா மச்சான், டேய் சொல்லிட்டாடா. என்னடா என்ன சொன்னா? அவ காதல மச்சான் சொல்லிட்டாளே, அவ காதல சொல்லும்போதே சுகம் தாங்கல. டேய் நிறுத்துடா. தெரியுது 2 பேருக்கும் பிக்கப் ஆயிடுச்சுன்னு. ஒரு ஆடாதடா என்ன? ஏய் அப்படி தாண்டா ஆடுவேன். எனக்கு இருக்க சந்தோஷத்துக்கு அப்படியே கொண்டாடலாம் போல இருக்கு. டேய் ஃப்ரெண்டு இன்னும் சிங்கிளாக சுற்றின்னு இருக்கானேன்னு கொஞ்சமாவது உனக்கு வருத்தம் இருக்காடா? இன்னைக்கு என்ன மச்சான் குறை? உனக்கு நான் பிக்கப் பண்ணி விட்றேன்டா 10 பேரை அப்படின்னு இங்கே இவங்க 2 பேர் பேசிகிட்டே அப்படியே போயிடுறாங்க. சரி ஓகேடா, இதோட இந்த 1 ஷாட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு. எனக்குமே பிடிச்சிருக்கு தான். நானே இந்த எஃப்எஃப் எழுதுகிறப்பவும் ரெக்கார்ட் பண்ணுறப்பவும் அப்படியே சிரிச்சிட்டே தான் பண்ணேன். உங்களுக்கு வாய்ஸ் கேட்குறப்போவே தெரிஞ்சிருந்துருக்கோம். ஸோ யா, எகெயின் இன்னொரு 1 ஷாட்டோட மீட் பண்ணலாம். டாடா பை பாய், இஷ்கியால். அண்ட் வெயிட், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க என்ன? அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டாடா.